அது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தலைமை மருத்துவமனை வந்து இடமாற்றம் செய்யப்பட்டது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் பயன்படுத்தப்படாமலே உள்ள இருக்கிறது. ஸோ நம்முடைய நகரிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் நம்முடைய மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே நகரில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கும் முதலுதவி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. நம்முடைய லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் கூட தாலுகா மருத்துவரை கொண்டு வரவேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை. சும்மா நேம் சேர்க்க வேண்டி ஒரு சின்ன ஒரு கிளினிக் 2 நாள் வச்சுட்டு அதையும் மூடிட்டாங்க இப்போ. ஸோ இந்த நாமக்கல் நகரில் வந்து மீண்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாலுகா மருத்துவமனை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அவசர கதியில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கணும். அது எதுவுமே பண்ணாமல் அவங்களுடைய டிஎம்கே கூட அவங்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு வேண்டி அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து அங்கே கொண்டு போகப்பட்டிருக்குது. அங்கேயும் அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து பாதுகாப்பின்மையாக இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் இந்த வழியாக போகிற துறையூர், திருச்சி, மோகனூர் போகிற பஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறுத்தி ஏற்றிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காலை மாலை பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. மழையில வெயில நிற்கிற வைக்கிறது இந்த கவர்மெண்ட். ஸோ அவங்களுடைய பிடிவாதத்துக்காக மக்கள் நிச்சயமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பழையபடி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள போயிட்டு வரதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அங்கே நிழல் இருக்கு, அங்கே வந்து கடைகள் இருக்கு, அங்கே வந்து பயணிகளுக்கு அத்தனை வசதியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்த விடாம இந்த கவர்மெண்ட் தடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நாமக்கல் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயத்தை அந்த 2 விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிடிவாதத்துக்காக மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அடுத்த 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் மெஜாரிட்டி உடனே பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கும் என்பதில் எனக்கு உறுதியாக சொல்கிறேன் நான்.